ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் எம்பிஎம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பனம்பழம் நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணோம். ஸோ சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுமே பேசுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் தோட்டம். எங்கள் தோட்டத்தில் தான் நாங்கள் வந்து பனம்பழம் சுட போகிறோம். இது பாருங்கள், பப்பாளி மரம், லெமன், கொய்யா எல்லாம் எங்கள் தோட்டத்தில் இருக்குது. இவங்க தான் பனம்பழம் சுடுறவங்க. இடத்துல தான் நாங்கள் பனம்பழம் சுட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பனம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே சூப்பராக, ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. சம்மர் சீசனில் நம்ம அதை எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். நிறைய கனிமங்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை நம்ம சுட்டு இப்படி சாப்பிடும்போது அதில் வர்ற அந்த ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் அதை ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடச்சிது. இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கிற அந்த பனம்பழம் ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கிடைக்காது, ரொம்ப ரேர். ஸோ கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சுட்டு இன்றைக்கி உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இந்த பதம் வந்துட்டுனாலே பனம்பழம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். வெடிச்சிட்டு பாருங்க, இந்த மாதிரி பனம்பழம் வெடித்த உடனே நம்ம சூடு பண்ணுறப்போ அது வெடிக்கும். வெடித்த உடனே அதுதான் கரெக்டானது, சரியா? இந்த ஸ்டேஜில் நாம் அதை எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி அதை சாப்பிட போகிறோம். அப்படி ஒரு ருசி, அப்பப்பப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதை நாங்கள் சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் பனம்பழம். வாவ், பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதை விட நாங்கள் டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் அதை சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவும் ஒரு பாண்டிங் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஒரு கிராமத்து வாசனை, ஒரு வில்லேஜோட ஒரு ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹெல்த்தியான பனம்பழம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.